ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு ஃபர்தராக கண்டென்ட் கிரியேட் பண்ண மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He is very busy these days. He is very busy these days. எப்படி சொல்லணும்? He is very busy these days. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a lot of work. I have a lot of work. A lot of work அப்படின்னா நிறைய வேலை. I haveனா எனக்கு இருக்கு. I have a lot of work. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும். இப்போ நம்ம சொல்லிட்டு தூங்குவோம்ல, நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், என்ன சீக்கிரமாக எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம்லையே, அதை எப்படி சொல்லலாம்னா I have to wake early tomorrow morning. I have to wake early tomorrow morning. early tomorrow morningனா நாளைக்கு சீக்கிரம். I have to wakeனா எந்திரிக்கணும், நான் எந்திரிக்கணும். I have to wake early tomorrow morning. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா I am very tired today. I am very tired today. very tiredனா ரொம்ப களைப்பா, டுடேனா இன்னைக்கு. I am very tired, நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா? I am very tired today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? This work will be very difficult. This work will be very difficult. Very difficultனா ரொம்ப கஷ்டமா. This work will be very difficultனா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். will be இருக்கும். ஓகேவா? So this work will be very difficult. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a meeting this evening. எப்படி சொல்லணும்? I have a meeting this evening. இன்னைக்கு ஈவினிங்னா டுடே ஈவினிங்னு சொல்லக்கூடாது, this evening இப்படி தான் சொல்லணும். I have a meeting this evening. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பாடு எப்படி இருக்கு? இப்போ கேட்போம்ல, சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம்லையே, அதை எப்படி சொல்லலாம்னா how is the food. How is the food. எப்படி சொல்லணும்? How is the food. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எனக்கு உதவி செய்தான், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும்னா he helped me. He helped me. அவன் எனக்கு உதவி பண்ணான். ஹீனா அவன், helped me எனக்கு உதவி செய்தான், அவன் எனக்கு உதவி பண்ணான். he helped me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனை சந்திக்க வேண்டும், நான் அவனை பார்க்கணும், நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்னா I have to meet him. I have to meet him. ஹிம்னா அவனை, I have to meet நான் சந்திக்கணும், அவனை நான் சந்திக்கணும். I have to meet him. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான், நான் இதை சொன்னோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he became very happy. He became very happy. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை எடுக்கணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have to take this. எப்படி சொல்லணும்? I have to take this. I have to take நான் எடுக்கணும், this இதை. I have to take this நான் இதை எடுக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த வேலை இன்னும் முடியலை, இந்த வேலை பெண்டிங்காகவே இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா this work is incomplete. This work is incomplete. Incompleteனா முடியாமல் பாதிலே நிற்கிது. This work இந்த வேலை இன்னும் முடியலை. This work is incomplete. உன்னோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உன் குரல் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I like your voice. I like your voice. உன் குரல் எனக்கு பிடிச்சிருக்கு. I like your voice. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா give me some time. Give me some time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he is still sleeping. He is still sleeping. Still sleepingனா இன்னும் தூங்கிட்டு இருக்கான். he அவன் is still sleeping இன்னும் தூங்கிட்டு இருக்கான். He is still sleeping அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்னுடன் பேசுவதில்லை, இப்போலாம் அவன் என்கிட்ட பேசுறதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he doesn't talk to me. He doesn't talk to me. He doesn'tனா பண்ணுறது இல்லை, அவன் என்ன பண்ணுறது இல்லை, டாக் டு மீ என்கிட்ட பேசுறது இல்லை. He doesn't talk to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா I like this very much. I like this very much. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this very much. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ரூமில் இருக்கான். பெரிய அவன் எங்கே அப்படின்னு கேட்டால் அவன் ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he is in the room. He is in the room அவன் ரூமில் இருக்கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் மொபைல் எங்கே, உன்னோட மொபைல் எங்கே கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும்னா வேர் இஸ் யுவர் மொபைல். வேர் இஸ் யுவர் மொபைல் உன் மொபைல் எங்கே, வேர் இஸ் யுவர் மொபைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, யாராச்சும் பணம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா I don't have money. I don't have money. என்கிட்ட பணம் இருக்குன்னா have money, என்கிட்ட பணம் இல்லைன்னா I don't have money. ஓகேவா? அவன் ஆசைப்பட்டது எப்போவுமே நடக்காது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? His dream will never come true. His dream will never come true. His dream அப்படின்னா அவன் ஆசைப்பட்டது, will never come true அப்படின்னா
எப்போவுமே நடக்காது. ஓகேவா? அவன் ஆசைப்பட்டது எப்போவுமே நடக்காது. ஹிஸ் ட்ரீம் வில் நெவர் கம் ட்ரூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி இது நம்ம சொல்லலாம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த கடை 24 ஹவர்ஸும் திறந்திருக்கும். இந்த கடை 24 மணி நேரமும் திறந்திருக்கும், எப்போவுமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, திஸ் ஷாப் ரிமைன்ஸ் ஓப்பன் 24 hours. திஸ் ஷாப் ரிமைன்ஸ் ஓப்பன் 24 hours. திஸ் ஷாப் அப்படின்னா இந்த கடை, ரிமைன்ஸ் ஓப்பன்னா எப்போவுமே திறந்திருக்கும் 24 ஹவர்ஸும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they still live in that house. they still live in that house. in that houseனா அந்த வீட்டில் தான். they still live அப்படின்னா இன்னும் இருக்காங்க, இன்னும் வாழ்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்க. they still live in that house. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் செய்கிறத விட நான் நிறைய வேலை செய்கிறேன். அவன் செய்கிறத விட நான் நிறைய வேலை செய்கிறேன், அதனால எனக்கு சேலரி கம்மி தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, I work more than he does. I work more than he does. more than அப்படின்னா விட அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப more than யூஸ் பண்ணுவோம். he does அவன் செய்கிறத விட, more than he does அவன் செய்கிறத விட, I work நான் வேலை செய்கிறேன், அவன் செய்கிறத விட நான் நிறையா வேலை செய்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எப்போது இங்கே வருவான். அவன் எப்போயாவது தான் இங்கே வருவான், அடிக்கடி வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, he seldom comes here. he seldom comes here. அவன் எப்போவாது அப்படின்னா seldom. he seldom comes here இங்கே வருவான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எதை மீன் பண்ணி பேசுனேன்னு எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, I know well enough what you mean. I know well enough what you mean. what you meanனா நீ எதை மீன் பண்ணி பேசுகிற அப்படின்னு. I know well enoughனா எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ நான் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, don't you all have work to do. don't you all have work to do. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, செய்கிறதுக்கு வேலை இல்லையா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படிலாம் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா, I hate such things. I hate such things. such thingsனா இது மாதிரியான விஷயம்லாம். I hateனா எனக்கு பிடிக்காது. I hate such things எனக்கு இது மாதிரியான விஷயம்லாம் பிடிக்காது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் 10 மணி வரையும் தூங்குவான். அவன் 10 மணி வரையும் தூங்குவான், 10 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, he sleeps till 10 o'clock. he sleeps till 10 o'clock. he sleeps அப்படின்னா அவன் தூங்குவான், till 10 o'clock 10 மணி வரையும். he sleeps till 10 o'clock அவன் 10 மணி வரையும் தூங்குவான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ யாரோட வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். with whom did you come. with whom did you come. with whom அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். did you come அப்படின்னா வந்த, யாரோட வந்த. with whom did you come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம குழந்தைங்கள்ட்டலாம் கேட்போம்ல, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்னா, whom do you like the most. whom do you like the most. whom do you, whom அப்படின்னா யாருன்னு அர்த்தம். do you like பிடிக்கும், the most அப்படின்னா ரொம்ப. whom do you like the most யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, why does it happen only with me. why does it happen only with me. only with me அப்படின்னா எனக்கு மட்டும், ஹேப்பன்னா நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குது. why does it happen only with me ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருந்தேன். இப்போ யாராச்சும் கால் பண்ணுறாங்க, நம்மளால எடுக்க முடியல, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணி நீ கால் பண்ணி ஏன் கால் எடுக்கலைங்கிற நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, I was busy when you called. I was busy when you called. when you called அப்படின்னா நீ கால் பண்ணும்போது. I was busy நான் பிஸியாக இருந்தேன், நீ கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருந்தேன். I was busy when you called. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோனில் சார்ஜ் தீந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, my phone battery died. my phone battery died. என் ஃபோனில் சார்ஜ் போயிட்டு இல்லை என் ஃபோனில் சார்ஜ் தீந்துட்டு அப்படின்னு சொல்லணும்னா, my phone battery died. ஓகேவா? நான் அவனிடம் பேசலாமா. இப்போது நீங்கள் கால் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்க ஃபோன் எடுக்காமல் வேறு யாரும் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்வீங்களா, நான் அவன்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, can I talk to him. can I talk to him. talk to him அப்படின்னா அவன்கிட்ட பேசுறது. can I னா நான் பேசலாமா. ஓகேவா? can I talk to him. இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு நேம் சொல்லி நான் சீதாட்ட பேசலாமா அப்படின்னு கேட்கணும்னா, can I talk to சீதா. ஓகேவா? இது மாதிரி கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனிடம் பேச வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, அதே மாதிரி வேறு யாரோ எடுக்கிறாங்க. இப்போ நான் அவன்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம், I would like to speak to him. I would like to speak to him. ஓகேவா? I would like to அப்படின்னா நான் பேசணும், speak to him அவன்கிட்ட பேசணும். ஓகேவா? இதுவே நான் சீதாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லணும், I would like to speak to சீதா. I would like to speak to சீதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் பேசுகிறீர்கள். இப்போ ஃபோன் எடுத்தோன்னே யார் பேசுகிறீங்க, ஹலோ யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா, who is this speaking. who is this speaking. who is this யார், ஹூனா யார், ஸ்பீக்கிங்னா பேசுறது. who is this speaking யார் பேசுகிறா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும். how may I help you. how may I help you
எப்படி கேட்கணும்? ஹவு மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும், அந்த மீனிங்கில் கேட்கணும். ஃபார்மலாக கேட்கணும்னா ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் யாருடன் பேச வேண்டும். இப்போ கால் எடுக்கிறீங்க, யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வித் ஹூம் டு யூ வாண்ட் டு ஸ்பீக். வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். டு யூ வாண்ட் டு ஸ்பீக், பேசணும், நீங்கள் யார்கிட்ட பேசணும். வித் ஹூம் டு யூ வாண்ட் டு ஸ்பீக். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இல்லை. இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க, ஏதோ நேம் சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் சொல்றீங்க இல்லை அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் அவைலபிள் நவ். ஹீ இஸ் நாட் அவைலபிள் நவ், அவன் இப்போ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை சீதா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? சீதா இஸ் நாட் அவைலபிள் நவ். ஓகேவா? அதுக்கு பதிலாக அவன் இல்லை அப்படின்னா ஹீ இஸ் நாட் அவைலபிள் நவ். அவள் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா, ஏதோ கேர்ள் சொல்லணும்னா ஷீ இஸ் நாட் அவைலபிள் நவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தவறான நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, யாரோ ராங் நம்பர் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் ராங் நம்பர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? யூ ஹவ் டயல்ட் ராங் நம்பர். யூ ஹவ் டயல்ட் ராங் நம்பர், நீங்கள் தப்பான நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் டயல்டு, நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க யாருக்கு? ராங் நம்பருக்கு. அதை எப்படி சொல்லலாம்? யூ ஹவ் டயல்ட் ராங் நம்பர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்குறேன். இப்போ அது மாதிரி யாரோ கால் பண்ணுறாங்க, அவங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவன் இருக்கானா இல்லையான்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ see if he is available or not. just a minute, let me see if he is available or not. just a minute அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருங்க. let me see if he is available, அவன் இருக்கானா or not, இல்லையா அப்படின்னு பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாரோ கால் பண்ணுறாங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? மே ஆஸ்க் ஹூ இஸ் காலிங். மே ஐ ஆஸ்க் ஹூ இஸ் காலிங், நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. ஓகேவா? மே ஐ ஆஸ்க் ஹூ இஸ் காலிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, எந்த ஊர், எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மே ஐ நோ வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம். எப்படி சொல்லணும்? மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா, வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு. ஸோ நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா மே ஐ நோ வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எப்போ வருவான். இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாருக்கோ கால் பண்ணுறீங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? when will he be back. when will he be back, அவன் எப்போ வருவான். when will he be back. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். அகெயின் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே வந்ததே எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ப்ளீஸ் டெல் him to call me back. ப்ளீஸ் டெல் him to call me back, அவனை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ப்ளீஸ் டெல் him அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டு கால் மீ பேக். ப்ளீஸ் டெல் him to call me back. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கால் பண்ணேன்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். இப்போது அவனை கால் பண்ண சொல்லுங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னோம். இப்போ என்ன சொல்லணும்? நான் கால் பண்ணுனேன்னு சொல்லுங்கள். அதை மாதிரி நம்ம கால் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? சரி நான் கால் பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ப்ளீஸ் லெட் him know that I called him. ப்ளீஸ் லெட் him know that I called him. நான் அவனுக்கு கால் பண்ணேன்னு அவனுக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லெட் him know, அவனுக்கு தெரியப்படுத்துங்க என்னன்னு, that I called him, நான் அவனுக்கு கால் பண்ணேன்னு. ஓகேவா? ப்ளீஸ் லெட் him know that I called him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா. இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க, அவன் கால் பண்ணுறவங்க அங்கே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க ஏதாச்சும் சொல்லணுமா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா would you like to leave a message. would you like to leave a message, நான் ஏதாவது சொல்லணுமா. would you like to leave a message. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் கால் பண்ணீங்கன்னு நான் அவன்கிட்ட சொல்கிறேன். இப்போது யாரோ கால் பண்ணுறாங்க, அவங்க யாருக்காக கால் பண்ணாங்களோ அவங்க இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I will let him know that you called. I will let him know that you called. I will let him know அப்படின்னா நான் அவனுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னன்னு, that you called, நீங்கள் கால் பண்ணீங்கன்னு. ஓகேவா? I will let him know that you called. ஓகேவா? கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.